அனைவருக்கும் நமஸ்காரம். சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் எப்பொழுதும் இணைந்தே இருப்பார். பெருமாள் கோயில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு எப்போதும் தனி சன்னதி உண்டு. அவரின் பின்புறத்தில் கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது யோக நரசிம்மரும் காட்டி தருவார். அது ஏன் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்திருந்தா? யார் இந்த சக்கரத்தாழ்வார்? பெருமாள் தமது கைகளில் 5 முக்கியமான ஆயுதங்களை வைத்திருப்பார். அதில் பாஞ்சஜன்யம் எனப்படும் சங்கும் சுதர்சன சக்கரமும் மிகவும் முக்கியமானவை. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு பெருமாள் சென்று அவர்களை காப்பாற்றும் முன் அவரது கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் விரைவாக சென்று அவர்களின் துன்பங்களை தீர்க்கும் என்பது ஐதீகம். 16 திருக்கரங்களை கொண்டவர் சக்கரத்தாழ்வார். பகவான் தனது ராமாவதாரத்தில் அவருடைய உடன்பிறந்த தம்பிகள் ஒருவனான பரதன் அவரே சக்கரத்தாழ்வாராக அவதாரம் எடுத்திருக்கிறார். நரசிம்ம பெருமான் திருமாலின் 10 அவதாரங்களில் தாயில் கருவில் தோன்றாமல் அவசர கதியில் தூணில் இருந்து தோன்றியவர் நரசிம்மர். இந்த தூணில் உள்ள நாராயணன் இருக்கிறானா, இந்த தூணில் உனது நாராயணன் இருக்கிறானா என்று இரண்யன் கேட்டு அதை பிளப்பதற்கு முன் அவசரமாக நரசிம்மர் அவதாரம் எடுத்த அதற்குள் சென்ற நரசிம்மர். அதனால் நரசிம்ம அவதாரத்தை அவசர திருக்கோலம் என்று அழைப்பார்கள். சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இணைந்து இருப்பது ஏன்? பக்தர்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி சென்று அவர்களை காப்பாற்றுவது சக்கரத்தாழ்வார் வழக்கம். அதுபோல் பிரகநாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் புரிந்தவர் நரசிம்மர். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடோடி வருவார். மனம் உருகி வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு நாராயணின் கையில் இருக்கும் சக்கரமும் சுழன்று ஓடோடி வந்து பக்தனை காப்பாற்றுவது போல அவருக்கு பின்னாலே யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மரும் உடனடியாக ஓடோடி வந்து பக்தர்களின் குறைகளை தீர்ப்பார் என்பது ஐதீகம். அதனால்தான் இருவரும் இணைந்தே இருக்கின்றனர். சக்கரத்தாழ்வாரை நம்பி வழிபட்டால் சங்கடங்கள் நேழும், வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகும். அதேபோல் நரசிம்மரிடத்தில் இல்லை, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவர். எனவே அவர் இருவரையும் ஒரு சேர வணங்கி அருள் புரிவது மிகவும் சிறப்பாகும். சக்கரத்தாழ்வார் நமக்கு சக்கரபாணியே இருக்க கும்பகோணத்தில் இருந்தாலும் நம்ம சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மரையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இதில் படித்ததில் இதெல்லாம் பிடித்தது. நன்றி. ராமசாமி from கும்பகோணம் கேம்பஸ். தேங்க்யூ. குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.